அனைவருக்கும் வணக்கம். இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி அமையப் போகிறது என்பதையும் 12 ராசிகளுக்கான இன்றைய நட்பலன்களையும் பார்க்கலாம். இன்று 31/1/2026 தை மாதம் 17ஆம் தேதி சனிக்கிழமை. நல்ல நேரம் காலை 7:30 மணி முதல் 8:30 மணி வரை, மாலை 4:30 மணி முதல் 5:30 மணி வரை. சூரிய உதயம் 6:36 சூரிய லக்னம் மகரம். அனுசம் கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் சந்திராஷ்டமம். இனி 12 ராசிகளுக்கான இன்றைய நட்பலன்களை பார்க்கலாம். ஸ்ரீ வாராகியம்மன் ஜோதிட நிலையத்தில் அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் தீர்வு சொல்லப்படுது. உங்களுடைய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வு காண வேணும்னா டிஸ்கிரிப்ஷன் நம்பர் கொடுத்துருக்கோம். நீங்கள் கால் பண்ணி உங்களுடைய பிரச்சனைகளை சொன்னீங்கன்னா போதும், அதற்கான ஒரு தீர்வு உங்களுக்கு கட்டாயம் கிடைக்கும். மேசம் ராசி நண்பர்களே, இன்று பொறுப்புகள் அதிகமாக காணக்கூடியதாகும். ஆன்மீகத்தில் நீங்கள் ஈடுபடுவீங்க. இதன் மூலம் ஆறுதல் கிடைக்கும். பணியிடத்தில் சில சவாலான சூழ்நிலைகள் காணப்படலாம். பணிகளை மும்பரமாக இருக்கக்கூடியதாகும். என்றாலுமே உங்களுடைய திறமை மூலம் விரைந்து நீங்கள் பணியாற்றுவீங்க. உங்கள் துணையுடனான அணுகுமுறை நேர்மையாக இருக்குது. இந்த நேர்மை உங்கள் இருவருக்கும் இடையில நல்லுறவை ஏற்படுத்தும். நிதி நிலைமை சிறப்பாக இருக்கு. இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டம் நிறைந்து காணக்கூடியதாகும். ஆக்கப்பூர்வமான காரியங்களுக்கு பணத்தை நீங்கள் செலவு செய்வீங்க. உங்களை சுற்றி காணப்படும் நம்பிக்கை தரக்கூடிய நேர்மறை ஆற்றல் காரணமாக நீங்கள் இன்று திடமாக ஆரோக்கியமாக காணப்படுவீங்க. ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் நல்ல நாளாக அமைஞ்சிருக்கு. ரிஷபம் ராசி நண்பர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு அமைதியான ஒரு தினமாக ஆக்க நீங்கள் நம்பிக்கையும் தைரியம் மற்றும் உறுதியுடன் இருக்க வேண்டும். பதட்டத்தை விடுத்து மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும். பணிகள் கடினமாக இருப்பதாக உணர்வீங்க. எளிதாக பணியாற்ற திட்டமிட்டு பணியாற்ற வேண்டும். உங்கள் துணையிடத்தில் மனம் திறந்து பேசி உங்களுக்கு இந்த நாளை மகிழ்ச்சியாக ஆக்குவீங்க. இன்று வேறுபாடுகள் நீங்கி திருப்தி நிலவக்கூடியதாக இருக்குது. பயணத்தின் போது பண இழப்புகள் ஏற்படலாம். பணத்தை கையாளும் பொழுது விழிப்புணர்வுடன் இருக்க வேண்டும். சளி மற்றும் இரும்பலால் பாதிக்கப்படுவீங்க. இது உங்களுக்கு வருத்தத்தை உண்டாக்கும். ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் நல்ல நாளாக அமைஞ்சிருக்கு. மிதுனம் ராசி நண்பர்களே, இன்று நீங்கள் உண்மையாகவும் நேர்மையாகவும் இருக்க வேண்டும். உணர்ச்சி வசப்படுதலை தவிர்க்க வேண்டும். சிறப்பாக பலன்கள் பெற நீங்கள் உங்களே திட்டமிட்டு செயல்படுத்த வேண்டும். பணிகளை பொறுத்தவரை சிறந்த வாய்ப்புகளை நீங்கள் இழப்பீங்க. திறமையுடன் பணியாற்றி திட்டமிடல் அவசியம். உங்களுக்கும் உங்கள் துணைக்கும் இடையே விவாதங்கள் ஏற்படாமல் தடுப்பதற்கு இருவருமே பேசுவதை தவிர்க்க வேண்டும். இன்று காதலால் மனதை வெளிப்படுத்துவதற்கு உகந்த நாள் அல்ல. உங்களிடம் பணம் சிறிதளவு காணப்படலாம். எனவே செலவுகள் அதிகமாக இருக்கு. இது உங்களுக்கு கவலையை ஏற்படுத்தும். ஆற்றல் குறைந்து காணக்கூடியதாகும். தோல்வலியால் நீங்கள் பாதிக்கப்படலாம். ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் உங்களுக்கு நல்ல நாளாக அமைஞ்சிருக்கு. கடகம் ராசி நண்பர்களே, இன்று நீங்கள் உங்களை மகிழ்ச்சியாக வைத்திருக்க வேண்டும். சில சௌகரியங்கள் குறைந்து காணப்படலாம். மனதிற்கு திருப்தி கிடைப்பது கடினம். உங்களுடைய திறமை மேலதிகாரிகளால் பாராட்டப்படும். உங்களுடைய பணிகளை குறித்த நேரத்தில் உங்கள் மேலதிகாரிகள் பெருமைப்படுவாங்க. அது மட்டும் இல்லாமல் உங்கள் துணையிடத்தில் நேர்மையாக நடந்து கொள்ள வேண்டும். நல்ல ஒரு பேச்சுவார்த்தைகள் ஆறுதல் தரும். நிதி நிலைமை திருப்திகரமாக இருக்காது. தேவையற்ற செலவுகள் காணப்படலாம். முறையான உணவு பழக்கத்தின் மூலம் ஆரோக்கியமாக இருக்க முயற்சி செய்யுங்கள். ஆன்மீக ஈடுபாட்டின் மூலம் உங்களுடைய ஆரோக்கியத்தை நீங்கள் தக்க வைத்து கொள்ளலாம். சிம்மம் ராசி நண்பர்களே, இன்று வாய்ப்புகளை பயன்படுத்தி கொள்வதன் மூலம் இன்றைய நாளை நீங்கள் சிறந்ததாக்கி கொள்ளலாம். பணிகள் கிடைக்க அங்கீகாரம் உங்களுக்கு திருப்தி அளிக்கக்கூடியதாகும். புதிதாக கொடுக்கப்பட்ட வேலை உங்களுக்கு மகிழ்ச்சி அளிக்கக்கூடிய வகையில் சொல்லப்பட்டிருக்கு. இன்று உங்களுடைய காதலை உங்கள் துணையிடத்தில் வெளிப்படுத்துவீங்க. உங்கள் துணையிடத்தில் நல்லுறவை ஏற்படுத்தி கொள்வீங்க. நிதி நிலைமை சிறப்பாக இருக்குது. இது உங்களுக்கு திருப்தியை அளிக்கக்கூடிய வகையில் சொல்லப்பட்டிருக்கு. பணத்தை பயனுள்ள வகையில் செலவு செய்வீங்க. இன்று உங்களிடம் காணப்படக்கூடிய ஆற்றல் உங்களை திடமாக வைத்திருக்க உதவும். உங்களிடம் நம்பிக்கையான எண்ணங்கள் காணப்படலாம். ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துவது உங்களுக்கு ரொம்பவே சிறப்பு. கன்னிராசி நண்பர்களே, இன்று உங்களுக்கென்று லட்சியத்தை அமைத்து கொண்டு அதனை நீங்கள் அடைய முயற்சி செய்வீங்க. உங்களிடம் தன்னம்பிக்கை நிறைந்து காணக்கூடிய வகையில் சொல்லப்பட்டிருக்கு. நீங்கள் செய்யும் பணியில் உங்களுக்கு திருப்தி காணப்படாது. அதிக பணிகள் காணப்படலாம். அவை இயந்திரத்தனமாக இருப்பதாக நீங்கள் உணர்வீங்க. உங்கள் துணையிடத்தில் அன்பை வெளிப்படுத்துவீங்க. இது அவருக்கு மகிழ்ச்சி அளிக்கக்கூடிய வகையில் சொல்லப்பட்டிருக்கு. தேவையான செலவுகள் செய்ய போதிய அளவு பணம் காணப்படலாம். எதிர்கால முதலீடு திட்டங்களை நீங்கள் மேற்கொள்ளலாம்.
தொடை மற்றும் கால் வலியால் நீங்கள் அவதிப்படுவீங்க. உடற்பயிற்சி செய்வதன் மூலம் ஆரோக்கியமாக இருக்கலாம். ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் நல்ல நாளாக அமைஞ்சிருக்கு. துலாம் ராசி நண்பர்களே, இறை வழிபாட்டின் மூலம் உங்களுடைய மனதை நீங்கள் கட்டுப்படுத்த முயற்சி செய்யுங்கள். இது உங்களுக்கு ஆறுதலும் திருப்தியும் மகிழ்ச்சியும் தரும். பணிகளை திறமையாக ஆற்றுவதில் சிறத்தன்மை இருக்காது. சக பணியாளர்கள் ஒத்துழைக்க மாட்டாங்க. மேலதிகாரிகளுடைய அங்கீகாரம் உங்களுக்கு கிடைக்காது. உங்கள் துணையிடத்தில் தேவையில்லாத வாக்குவாதங்கள் ஏற்படலாம். உங்களை அமைதியாக வைத்திருக்க வேண்டும். குறைந்த அளவு பணம் காணப்படலாம். பெரிய அளவில் பணத்தை முதலீடு செய்வதை தவிர்க்க வேண்டும். ஆரோக்கியம் திருப்திகரமாக இருக்காது. தோல் எரிச்சல் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. விருச்சகம் ராசி நண்பர்களே, இன்றைய நாளில் எழக்கூடிய எந்த விதமான சஞ்சலத்திற்கும் நீங்கள் இடம் கொடுக்காதீங்க. அமைதியாக இருப்பது நல்லது. பணியிட சூழல் அனுகூலமாக இருக்குது. உங்களுடைய பணிகளை குறித்த நேரத்தில் நீங்கள் முடிப்பீங்க. உங்களுக்கு உற்சாகத்தில் பணியாற்ற வேண்டியது நல்லது. உங்கள் பிரியமானவர் உங்களுடைய அன்பை வெளிப்படுத்த இயலாத ஒரு நிலை ஏற்படலாம். உங்களுடைய மனதில் சில குழப்பங்கள் காணப்படலாம். இது உங்களுக்கு வருத்தத்தை ஏற்படுத்தும். நிதி நிலைமையில் பற்றாக்குறை காணப்படலாம். பணம் கரைவதை காண்பிக்கக்கூடிய வகையில் சொல்லப்பட்டிருக்கு. ஆரோக்கியம் திடமாக இருக்கு. உங்களிடம் காணப்படக்கூடிய உறுதி மற்றும் ஆற்றல் காரணமாக ஆரோக்கியம் சிறப்பான முறையில் அமைஞ்சிருக்கு. ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தி இன்றைய நாளை நீங்கள் நல்ல நாளாக அமைத்து கொள்ளுங்கள். தனுசு ராசி நண்பர்களே, உங்களின் உறுதி மூலம் சிறந்த பலன்களை காண்பிப்பீங்க. வெற்றியின் மீதான உங்களுடைய நம்பிக்கை காரணமாக வெற்றி பெறக்கூடிய கதவை தட்டக்கூடிய வகையில் இருக்குது. பணிகளை எளிதாக ஆற்றி நல்ல பெயர் பெறுவீங்க. சக பணியாளர்களுக்கு எடுத்துக்காட்டாக நீங்கள் இருப்பீங்க. அவர்கள் உங்களுடைய திறமைகளை பாராட்டுவாங்க. உங்கள் துணையிடத்தில் நல்லுறவு கொண்டிருப்பீங்க. இதனால் உறவின் மகிழ்ச்சி நிலவக்கூடிய வகையில் சொல்லப்பட்டிருக்கு. உங்களிடம் காணக்கூடிய பணம் உங்களுக்கு போதுமானதாக இருக்குது. சேமிப்பு அதிகரிக்க வாய்ப்பு இருக்குது. ஆரோக்கிய பிரச்சனைகள் எதுவும் காணப்படாது. அமைதியாக ஓய்வாக காணப்படுவீங்க. மகரம் ராசி நண்பர்களே, இன்றைய நாள் சிறப்பான நாளாக இருக்காது என்றாலுமே இறை வழிபாட்டின் மூலம் இன்றைய நாளை நீங்கள் சமாளிக்கலாம். குடும்பத்துடன் அனுசரித்து நடந்து கொள்ளுங்கள். அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய பணியில் தவறுகள் செய்வீங்க. அதனை உங்கள் மேலதிகாரிகள் கவனிப்பாங்க. அந்த வேலையை திரும்ப செய்ய நீங்கள் கூறுவாங்க. உங்களிடம் மாறுபடும் மனநிலை உறவின் நல்லிணக்கத்தை பாதிக்கும். ஆரோக்கியமான உறவிற்கு நீங்கள் சகஜமாக இருக்க வேண்டியது அவசியம். கடன்கள் மூலம் இன்று பணம் பெறுவீங்க. அதனை கொண்டு உங்களுடைய தேவைகளை நீங்கள் பூர்த்தி செய்வீங்க. சேமிப்பு ஆற்றல் அதிகரிக்கக்கூடியதாகும். பதட்டம் மற்றும் பாதுகாப்பற்ற உணர்வுகளை தவிர்க்க வேண்டும். எதையுமே லேசாக எடுத்துக்கொண்டால் சிறந்த ஆரோக்கியத்தை நீங்கள் பராமரிக்கலாம். கும்பம் ராசி நண்பர்களே, இன்று மிகவும் பொறுமையுடன் இருக்க வேண்டும். துடிப்புடன் இயங்க தேவையற்ற கவலைகளை நீங்கள் விட்டொழிக்க வேண்டும். பணியில் தவறுகள் ஏற்பட வாய்ப்பிருப்பதால் தவறுகள் நேராமல் உங்களுடைய பணிகளை மேம்படுத்தி கொள்ள வேண்டும். அது மட்டும் இல்லாமல் இன்று பதட்டத்திற்கு நீங்கள் ஆளாகுவீங்க. உங்களின் நடத்தையில் அது வெளிப்படும். இன்று உங்கள் துணையுடனான உறவின் நல்லிணக்கத்தை பாதிக்கும். நிதி நிலைமை மகிழ்ச்சிகரமாக இருக்குது. பணத்தை திட்டமிட்டு நீங்கள் செலவு செய்ய வேண்டும். தொடை மற்றும் கால் வலியால் அவதிப்பட நேரிடலாம். தியான பயிற்சி மேற்கொள்வது உங்களுக்கு நல்லது அப்படின்னே சொல்லப்படுது. மீனம் ராசி நண்பர்களே, இன்றைய நாள் வெளியிடங்களுக்கு சென்று வரலாம். உங்களுடைய செயல்களில் உணர்ச்சி வசப்படாமல் யதார்த்தமாக இருக்க வேண்டும். அமைதியாக இருக்க வேண்டும். பணிகள் அதிகரித்து கொண்டு இருப்பதாக உணர்வீங்க. எனவே திட்டமிட்டு பணியாற்றுவது நல்லது. பணியில் தவறுகள் நேர வாய்ப்பிருப்பதால் எச்சரிக்கையுடன் பணியாற்ற வேண்டும். உங்களின் ஈகோ உறவின் நல்லிணக்கத்தை பாதிக்கும். இந்த மாதிரியான உணர்வுகளை நீங்கள் தவிர்க்க வேண்டும். தேவையற்ற செலவுகள் ஏற்படலாம். செலவுகளை கட்டுப்படுத்துவது நல்லது. நிதி நிலைமை சிறப்பாக ஆக்க பயனுள்ள யுக்திகளை நீங்கள் கையாள வேண்டும். முதுகுவலி ஏற்பட வாய்ப்பு இருக்குது. மனக்கவலைகளை தவிர்ப்பது உங்களுக்கு நல்லது. சிகிச்சை மேற்கொள்வது நல்லது. பிரார்த்தனை சிறந்த பலன்களை உங்களுக்கு பெற்றுத்தரும். ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் உங்களுக்கு நல்ல நாளாக அமைஞ்சிருக்கு. யோகா மற்றும் தியானம் மேற்கொண்டு இன்றைய நாளை நீங்கள் சிறப்பான ஒரு நாளாக அமைத்து கொள்ளுங்கள். என்ன நண்பர்களே, 12 ராசிகளுக்கான இன்றைய நற்பலன்கள் பற்றி தெரிஞ்சிருப்பீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள ஒரு தகவலை தந்திருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இதுபோல் தகவலை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நன்றி நண்பர்களே.